திருநெல்வேலியில் அரசு பேருந்து ஓட்டுநர் பெண் பயணிகளை ஓசி பேருந்து என்று இழிவாகவும் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தியும் அவமதித்த சம்பவத்தில் ஓட்டுநர் அதிரடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் அமுல் ஜெய்சிங், இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை தொடர்பான கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக அர்னேஷ், திருநெல்வேலி மாவட்டத்தில் அரசு பேருந்து ஒன்றின் ஓட்டுநர் பெண் பயணி ஒருவரை ஓசி பேருந்து என இழிவாகவும் ஆபாச வார்த்தைகளை பயன்படுத்தியும் பேசி அவமதித்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் ஒரு அதிர்ச்சியையும் பேரதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. மகளிர் விடியல் பேருந்து திட்டத்தை தமிழக அரசு செயல்படுத்தி தமிழகம் முழுவதும் உள்ள பெண்கள் இலவசமாக சென்று வருகின்ற வகையில் பேருந்தில் செல்பவர்களுக்கு பிங்க் பேருந்து என்று அறிமுகப்படுத்தி பேருந்து கட்டணமில்லா பயணத்தை அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகிறது. நிலையில இந்த திட்டத்திற்கு பெண்கள் மத்தியிலும் பெரும் வரவேற்பு இருந்து வருகிறது. ஆனால் இன்றைக்கு திருநெல்வேலி ரயில் நிலையத்திலிருந்து அரசு மருத்துவமனைக்கு செல்கின்ற தடம் 2 அரசு பேருந்துல இந்த சம்பவமானது நிகழ்ந்திருக்கிறது. பேருந்து ஓட்டுநர் பெண் பயணிகளை பார்த்து ஓசி பேருந்தில் வருகிறீர்கள் என்று இழிவாக பேசியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் பெண்களை கேவலமாக பேசியதோடு மட்டுமில்லாமல் இரவு நேரத்துல உரிய நிறுத்தங்களை தாண்டி அந்த நிறுத்தத்தில் நிறுத்தாமல் அந்த நிறுத்தத்தை தாண்டி இறக்கிவிட்டதாகவும் பயணிகள் குற்றம் சாட்டி அந்த ஓட்டுநரை வெளியே வர சொல்லி ஓட்டுநரிடம் வாக்குவாதம் செய்த அந்த காட்சிகளையும் நம்மால் காண முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்களை கெட்ட வார்த்தைகளால் திட்டி அவமதிக்கிறார் என்று அந்த பெண்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் தொடர்ச்சியாக ஓட்டுநர் இரவு நேரத்தில் அந்த நிறுத்தங்களை தாண்டி நிறுத்துவதாகவும் நிறுத்தங்களில் சரியாக நிறுத்தாமல் நடுவழியில் இறக்கி விடுவதாகவும் பெண்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இந்த செயலால அதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்த அந்த பெண் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஓட்டுநரின் அந்த பொறுப்பற்ற செயலுக்கு கடும் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களும் பாதிக்கப்பட்ட பெண் பயணிகளும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் இந்த ஊழியரின் இந்த அத்துமீறிய செயலுக்கு எதிராக உடனடியாக ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருந்த நிலையில் இந்த பெண்களின் பாதுகாப்பையும் இந்த கண்ணியத்தையும் உறுதி செய்ய வேண்டிய அந்த அரசு பேருந்தில் இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான பேச்சு மற்றும் செயல்பாடு கண்டிக்கத்தக்கது என்றும் குற்றமளித்த ஓட்டுநர் மீது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அது பொதுமக்கள் சார்பில் கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த திருநெல்வேலி சந்திப்பு பகுதியில் அரசு இலவச மகளிர் கட்டணமில்லா பேருந்தில் பயணம் செய்து பேசியதாக அவதூறாக பேசிய அந்த விவகாரம் குறித்து அந்த வீடியோவும் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தரப்பினர் இந்த சம்பவத்திற்கு பெரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்து வந்த நிலையில தற்போது அந்த ஓட்டுநர் முருகேசன் என்பவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சிங். கூட்டம் சொல்லக்கூடாது. அவன் நீங்க உங்க மேல தப்பு சொல்லு, அவர் மேலதான் தப்பு சொல்லுது. இல்ல அது என்ன சார், அது என்ன சார், உங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்காம வண்டி ஓட்டுதியா? இல்ல சம்பளம் கொடுக்காம வண்டி ஓட்டுதியா? எப்படி இல்ல கம்ப்ளைண்ட் தான். இல்ல இல்ல இறங்குங்க இறங்குங்க. என்ன மன்னிக்க வேணுங்க? வீட்டுக்காரி உன் மௌன கேட்டா நீ சும்மா இருப்பியா? இல்ல தெரியாம கேட்ட வேலை பார்த்துக்கிட்டு என்ன வாரிய பிஞ்சு வரும்? செவுட்டு பேலாம் கேட்கல, செவுட்டு பேலாம் கேட்கல. அவரு விசில் எடுத்திருக்காரு. கோவத்துல வார்த்தை விட்டு மன்னிச்சு கேட்கல. என்ன வரும்போது அங்க இருந்து ஒரு ஸ்டாப் போட்டு